நேசிக்கும் சிறு வணிக உரிமையாளர்களே வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தானா என்று எண்ணுகிறீர்களா? முற்றிலும் இல்லை. சரியான தந்திரங்கள் தெரிந்தால் சிறிய வணிகமும் பெரிய விளைவை ஏற்படுத்த முடியும். இன்று நாம் பார்க்க போவது சிறு வணிக உரிமையாளர்களுக்கான 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தந்திரங்கள். பட்ஜெட் குறைவு, நேரம் குறைவு, ஆனால் விளைவு அதிகம் வேண்டும் என்பதுதான் சிறு வணிகத்தின் சவால். முதலாவது தந்திரம், உலகளாவிய சிந்தனை, உள்ளூர் செயல். உங்கள் லோக்கல் சந்தையை குறிவையுங்கள். எப்படி செய்வது? கூகுள் மை பிஸ்னஸ் பிரதேசத்தில் உள்ள பட்டியலை முழுமையாக நிரப்புங்கள். சென்னையில் சிறந்த சைக்கிள் மராமத்து போன்ற லோக்கல் கீவேர்ட்ஸ் பயன்படுத்துங்கள். உங்கள் ஊர் பெயரை பயன்படுத்தி கான்டென்ட் உருவாக்குங்கள். இரண்டாவது தந்திரம், கான்டென்ட் இஸ் கிங், ஆனால் கான்ஸ்டன்சி இஸ் குயின். தினசரி ஒரு சிறிய கான்டென்ட் தயாரிப்பு. எடுத்துக்காட்டுகள்: ஒரு சிறிய கைவினை கடைக்கு இன்றைய சிறப்பு தயாரிப்பு, ஒரு புகைப்படம். ரெஸ்டாரண்ட், இன்றைய சிறப்பு மெனு. சேவை வணிகத்திற்கு இன்றைய பயனுள்ள உதவிக்குறிப்பு. மூன்றாவது தந்திரம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், உங்கள் சூப்பர் பவர். இலவசமான ஆனால் மிக சக்தி வாய்ந்த கருவி. பயன்பாடுகள்: வாடிக்கையாளர் சேவை, ஆர்டர் கன்ஃபர்மேஷன், புதிய தயாரிப்பு அறிவிப்புகள், புகைப்பட கேலரி. நான்காவது தந்திரம், யூசர் ஜெனரேட்டர் கான்டென்ட், வாடிக்கையாளர்களை விளம்பரதாரர்களாக மாற்றுங்கள். எங்கள் தயாரிப்புடன் ஒரு புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுங்கள். போட்டிகள்: வாடிக்கையாளர் விமர்சனங்களை முன்னிலைப்படுத்துங்கள். ரீல்ஸ் ஆர் ஸ்டோரி வடிவில் வாடிக்கையாளர் அனுபவங்களை பகிர்தல். ஐந்தாவது தந்திரம், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன், பெரிய பிரபலங்கள் அல்ல, உள்ளூர் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்கள். எப்படி கண்டுபிடிப்பது? உங்கள் ஊரில் 1000 முதல் 10,000 வரை பின்தொடர்புகள் உள்ளவர்கள், உங்கள் தொழிலுக்கு தொடர்புடையவர்கள். டெலிவரி தயாரிப்புகளுக்கு பதிலாக சேவை அல்லது தயாரிப்பு வழங்கி கொலாபரேட் செய்யுங்கள். ஆறாவது தந்திரம், வீடியோ மார்க்கெட்டிங், குறைந்த செலவு அதிக விளைவு. ஸ்மார்ட் போனே போதும். வீடியோ ஐடியாக்கள். பின்னால் என்ன நடக்கிறது? உங்கள் உற்பத்தி செயல்முறை. எங்கள் கதை, உங்கள் வணிகத்தின் பின்னணி. வாடிக்கையாளர் கேள்விக்கு பதில். தினசரி ஒரு டிப். ஏழாவது தந்திரம், ரீடார்கெட்டிங் மேஜிக், பழைய வாடிக்கையாளர்களை திரும்ப பெறுதல். எப்படி செய்வது? உங்கள் வலைதளத்தை பார்வையிட்டவர்களை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் மீண்டும் காண்பிக்கவும். வாங்காதவர்களுக்கு சிறந்த சலுகைகள் அனுப்பவும். கார்ட்டில் விட்டு சென்றவர்களுக்கு நினைவூட்டல் அனுப்பவும். எட்டாவது தந்திரம், மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். 90% தமிழ் இணைய பயனர்கள் மொபைல் மூலம் வருகிறார்கள். செய்ய வேண்டியவை: உங்கள் வலைத்தளம் மொபைல் ஃப்ரெண்ட்லி என்று உறுதி செய்யுங்கள். வாட்ஸ்அப் பட்டன் சேர்க்கவும். லோடிங் வேகத்தை கவனிக்கவும். எளிய நேவிகேஷன். ஒன்பதாவது தந்திரம், சமூக ஊடக என்கேஜ்மெண்ட், ஃபாலோயர் எண்ணிக்கை அல்ல, தரமான பின்தொடர்பவர்கள். அளவு அல்ல, என்கேஜ்மெண்ட் உத்திகள். கேள்விகள் கேட்பது, போட்டிகள் நடத்துவது, நேரடி ஒளிபரப்புகள், கமெண்ட்களுக்கு பதிலளிப்பது. 10வது தந்திரம், அனாலிட்டிக்ஸ் அண்ட் அடாப்டேஷன், தினசரி 15 நிமிடம் தரவு பகுப்பாய்வு பார்ப்பது. எந்த போஸ்ட் அதிக என்கேஜ்மெண்ட் பெற்றது? எந்த நேரத்தில் அதிகம் பார்ப்பார்கள்? எந்த வயது குழு அதிகம் ஈர்க்கப்பட்டது? என்ன கான்டென்ட் வேலை செய்கிறது? ரியல் லைஃப் சக்சஸ் ஸ்டோரி. குமார் கடை, ஒரு சிறிய பேக்கரி. முன்பு நாளொன்றுக்கு 3000 ரூபாய் விற்பனை. தந்திரம் பயன்படுத்திய பிறகு இன்ஸ்டாகிராமில் தினசரி புதிய பாக்கெட்ரி புகைப்படம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ், முன்பதிவு ஆர்டர்கள். லோக்கல் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சருடன் கொலாபரேஷன். இன்றைய சிறப்பு வீடியோ. இப்போது நாளொன்றுக்கு 10,000க்கும் மேல் விற்பனை. முக்கிய விஷயங்கள்: பெரிதாக தொடங்க வேண்டாம், ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நண்பர்களாக இருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது செலவு அல்ல, முதலீடு. இன்றே தொடங்க 3 படிகள். கூகுள் மை பிஸ்னஸ் பட்டியலை நிரப்பி முழுமையாக்குங்கள். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் இன்ஸ்டால் செய்யுங்கள். தினசரி ஒரு கான்டென்ட் உருவாக்கும் நேரத்தை குறிப்பிடுங்கள். நண்பர்களே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது கோட்டை தாண்டுவது போன்றது. சிறிய படிகள், ஆனால் தொடர்ச்சியான முயற்சிதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் சிறு வணிக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த தந்திரத்தை முதலில் முயற்சிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். வணக்கம்.